நேற்று, இன்று, நாளை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் எல்லையை வரையறை செய்கிறது. கடந்த காலம் எல்லையை வரையறை செய்கிறது. நிகழ்காலம் அனுபவத்தை கொடுக்கிறது. எதிர்காலம் புதுமையை தருகிறது. புதுமையை தருகிறது. என்னதுங்க, இந்த நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இது கடந்த காலம் ஆயிடுச்சு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற காலம் என்ன ஆயிடுச்சு, சொல்லி முடிச்சேன்னா கடந்த காலம். அப்போ அது காலத்தை என்ன செய்யுது, வரையறை செய்கிறது. இத்தனை மணி, இத்தனை செகண்ட், பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்னா இதுதான். அது முடிஞ்சோன்னா அது என்ன ஆயிடுச்சு, வரையறை முடிஞ்சிச்சு, கடந்த காலம் ஆயிடுச்சு. இப்ப நிகழ்காலம் என்பது என்னது, அனுபவம். என்ன அனுபவம், எதை அனுபவிச்சீங்கனாலும் அனுபவம் தான். இப்ப எனக்கு பேசுறது அனுபவம், உங்களுக்கு கேட்கறது அனுபவம். ஒவ்வொரு இந்த நிகழ்காலம் என்பது என்ன தேட்டு கொடுத்துட்டு இருக்கு, அனுபவத்தை கொடுத்து கொண்டு. இன்னும் சில பேர் இப்போ உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை செய்வாங்களா இல்லையா, தூங்குறவன் தூங்குவான், டிவி பார்க்கறவன் டிவி பார்ப்பான், சாப்பிட்றவன் சாப்பிடுவான், ஏதோ ஒன்று நடக்கும். நிகழ்காலம் என்பது எதற்குரியது, அனுபவத்திற்கு உரியது. எதிர்காலம் என்பது புதுமைக்கு உரியது. என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நல்லதே நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு எதிர்பார்ப்பு, இது ஒரு எதிர்பார்ப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த காலம், எதிர்காலம் என்பது புதுமையை செய்வது, எதிர்பார்ப்பை செய்வது, எதிர்பார்ப்ப செய்வது. சரி, இது எதுக்கு வந்தோம்னா, இது காலத்தினுடைய தொழில். எல்லை, பலம், புதுமை. இப்போ இந்த புதுமை என்பது திரோதான சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கிறது. திரோதான சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருப்பதினாலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. உலகம் இயக்குவதற்கு மிக முக்கியமான தொழில் எது, திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு. மறைப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உலகம் இயங்காது. உலகம் இயங்காது. ஒரே ஒரு உதாரணம். என்ன உதாரணம், அம்மா காப்பாத்துவான் நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்டுல இருக்கிறாங்க. என்னானாலும் எங்க அப்பா அம்மா காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்டுல இருக்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு இந்த பையனும் பிள்ளையும் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்டுல வச்சிருக்கிறாங்க.